நடப்பு ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியான தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு கோலாகலமாக நடந்து முடிந்தது. இதில் 12 காளைகளை பிடித்த மாடுபிடி வீரர் ஸ்ரீதருக்கு முதல் பரிசாக பல்சர் பைக் வழங்கப்பட்டது. நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டான புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டில் முதல் காளையாக கோயில் காளை வாடிவாசலிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டது. பின்னர் போட்டி தொடங்கியதும் ஒவ்வொரு காளையாக வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்க முயன்றனர். வாடிவாசல் வழியாக வந்த பல காளைகளை காளையர்கள் தீரத்துடன் அடக்கியது பார்வையாளர்களை பரவசமடைய வைத்தது. பல காளைகள் காளையர்களிடம் பிடிபடாமல் சென்றதுடன் சில காளைகள் களத்தில் இருந்த காளையர்களை மிரட்டிவிட்டும் சென்றது. புதுக்கோட்டை ARS முத்துசாமி ஆத்தாடி ஆத்தே பறக்க விடுது ஒருத்தர் கொம்புளே மாட்டிட்டானுங்க. காலை சூப்பர், வீரர் சூப்பர், காலை பின்ன காலை தூக்கிட்டு காலை சூப்பர், வீரர் சூப்பர், காலை தூக்கிக்க. இதில் மதுரையைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்ற மாடுபிடி வீரர் 12 காளைகளை பிடித்து முதல் பரிசாக பல்சர் பைக்கை தட்டிச் சென்றார். 9 காளைகளை பிடித்த சிவா என்ற வீரருக்கு 2ஆம் பரிசு வழங்கப்பட்டது. இந்த வருஷம் தச்சங்குறிச்சியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் மாமா பவித்ரன் இறந்துட்டாரு, அவருக்காக தான் மாடு பிடிச்சிட்டு இருக்கேன். நாங்கள் என்ன இனிமேலும் பிடிப்போம். நான் சின்ன வயசுலேருந்தே மாடு பிடிச்சிட்டு இருக்கேன். வேடிக்கையில் மாடு பிடிச்சி ஒரு 5 வருஷம் ஆகுது. எல்லா ஜல்லிக்கட்டுமே போகணும், தமிழ்நாட்டில் எல்லா ஜல்லிக்கட்டுமே போகணும். ஜல்லிக்கட்டு போட்டியில் 66 மாடுபிடி வீரர்கள் காயமடைந்த நிலையில் 13 பேர் தீவிர சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முன்னதாக போட்டி தொடங்கும் முன் மேடையில் பேட்ஜ் அணியாமல் இருந்த நபரை மேடையிலிருந்து கீழே இறங்கச் சொன்னதால் கைகலப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் தலையிட்டு பிரச்சனையை சரி செய்தனர். இதனிடையே பாஜக நிர்வாகியான தவமணி என்பவரின் காளையை இளைஞர் ஒருவர் பிடித்ததால் காளையுடன் வந்த நபர்கள் அந்த வீரரை களத்திலேயே தாக்கினர். மாடுபிடி வீரர் மீது தாக்குதல் நடத்திய நபர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். 7 சுற்றுகளாக நடத்தப்பட்ட தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டியில் 459 காளைகள் களம் கண்ட நிலையில் 250 வீரர்கள் களமிறக்கப்பட்டனர். பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் பணியில் ஈடுபட்டிருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.